வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் ஒரு வார்த்தை. கதைக்குள்ள போலாமா? வாடா சந்துரு, என்ன இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? சைக்கிள் ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சா என்று அவசரமாக கேட்டுக்கொண்டே உள்ளிருந்து வந்தாள் கனகா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா என்று முகத்தை உம்மென்று வைத்துக் கொண்டே கூறிவிட்டு கடகடவென தனது அறைக்கு சென்றான் சந்துரு. அப்படி ஒன்றும் புரியாமல் பார்த்து கொண்டிருந்த கனகா ஆபீஸில் இருந்து அப்பொழுதுதான் வந்து சோஃபாவில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்த சேகரை பார்த்தாள். அதெல்லாம் ஒண்ணு இருக்காது, நீ போய் அவனுக்கு ஹார்லிக்ஸை கொடு என்று ஜாடி காட்டிவிட்டு டம்ளரை டீப்பாய் மேல் வைத்தான் சேகர். எதற்குள் தோட்டத்திலிருந்து தனது இரண்டாவது பெண்ணனுக்கு ஹார்லிக்ஸ் குடிக்க வைத்து உள்ளே அழைத்து வந்தார் வரதன். என்னம்மா, நம்ம சந்துரு வந்துட்டானா என்று தனது மருமகளை பார்த்தவர் கேட்க, இப்பதான் மாமா வந்தான். அப்படியா, ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரமா? தெரியல மாமா, கேட்டாலும் எதுவும் சரியா சொல்லாம உம்முன்னு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உள்ள போயிட்டான். அப்படியா, சரி, நான் போய் என்னன்னு பாக்குறேன், நீ அவனுக்கு ஹார்லிக்ஸ் போடு என்று தனது செல்ல பிறனை பார்க்க உள்ளே போனார். அவர் பின்னால் ஆதவும் மூடினான். சந்துரு யூனிஃபார்மை கூட கழட்டாமல் கட்டிலில் சோர்வாக அமர்ந்திருக்க, ஏ அண்ணா என்று அவன் அருகில் ஓடிய ஆதவை ஒரு முறை முறைத்து போடா என்று தள்ளிவிட்டான். தாத்தா பாருங்க தாத்தா, அண்ணா அடிக்கிறான் என்று ஆதவ் தனது தாத்தாவிடம் கம்ப்ளைண்ட் செய்ய அவர்களை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த வரதன், அண்ணா இப்பதானே வந்தான், அதுதான் அவனுக்கு டயர்டா இருக்கும், நீ போய் வெளியில விளையாடிக்கோ, அப்புறமா நான் அண்ணாவை கூட்டிட்டு வரேன், சரியா? போப்பா என்று தனது சிறிய பேரனை சமாதானம் செய்து வெளியே அனுப்பினார். பிறகு மெதுவாக வந்து சந்துருவின் அருகில் அமர்ந்தார். சந்துரு அவரை ஓரக்கண்ணால் பார்த்துவிட்டு மீண்டும் தலையை குனிந்து கொண்டான். என்ன இன்னைக்கு என் தங்கத்துக்கு கோவம் என்று அவனை அணைத்தவாறு கேட்டார் வரதன். தாத்தா, கோவம்லாம் ஒன்றும் இல்லை, பயம். பயமா? என்னப்பா? ஏன் சைக்கிள்ல வரும்போது நாய் ஏதாவது துரத்திக்கிட்டு வந்ததா என்று சற்று பதட்டமாகவே கேட்டார். இல்ல தாத்தா என்று தலையை குனிந்து கொண்டே கூறினான். அப்ப கிளாஸ்ல எதனா அமக்கலம் பண்ணியா? மிஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா? நீல் டவுன் போட்டியா என்று அவன் முட்டியை தடவினார். பட்டன் அவர் கைகள் எடுத்து விட்டு சந்துரு, அதெல்லாம் ஒன்னும் இல்ல தாத்தா என்று சினுங்க இதற்குள் சந்துரு என்று வெளியிருந்து சேகர் குரல் கொடுத்தான். தனது தந்தையின் குரல் கேட்டதும் சந்துருவின் முகம் மேலும் வெளிரியது. பயந்து கொண்டே மெதுவாக எழுந்து கொண்டான். என்னடா, ஏன் இப்படி பயப்படுற? தாத்தா, அப்பாவுக்கு மெசேஜ் வந்துட்டு இருக்கோம். என்ன மெசேஜ்? எங்க இருந்து? ஸ்கூல்ல இருந்துதான். இன்னைக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்தாங்க. ஓ, அதுவா சங்கதி? சரி, அதுக்காக ஏன் இப்படி பயப்படுற என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்க, சந்துரு வா, அப்பா கூப்பிடுறாரு என்று கனகா வந்து வாசலில் நின்றாள். தோ வந்துட்டம்மா என்று அவன் மெதுவாக எழுந்து கொள்ள பட்டன உள்ளே வந்த கனகா, இந்தாடா, இந்த ஹார்லிக்ஸை குடிச்சிட்டு அப்புறமா போ என்று அவனுக்கு அவசரமாக ஹார்லிக்ஸை கொடுத்தாள். அவளுக்கு நன்றாக தெரியும் ப்ரோக்ரஸ் கார்டு வந்ததும் அந்த வீட்டில் என்ன நடக்கும் என்று. அதற்கு பிறகு பெரும்பாலும் சந்துரு அழுது கொண்டே எதுவும் சாப்பிடாமல் படித்துவிட்டு தூங்க சென்று விடுவான் என்று அறிந்துதான் கடகடவென மகனுக்கு ஹார்லிக்ஸை கொடுத்து வெளியே அனுப்பினாள். என்ன சந்துரு, என்ன பண்ற? சீக்கிரம் வா என்று சேகர் சற்று கோபமாகவே அழைக்க, தோப்பா என்று கூறிக்கொண்டே தனது தாத்தாவையும் அம்மாவையும் பார்த்தவாறே வெளியே சென்றார். வரதனும் கனகாவும் கூட மெதுவாக வெளியே சென்றனர். தனது தந்தையின் எதிரே போய் நின்றான். அவன் உடல் ஜில்லனானது. கால்கள் விடவிடுத்து போய் ஆட ஆரம்பித்தன. நெற்றியில் முத்து முத்தாக வேர்த்து கொண்டிருந்தது. வரதன் இதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக சோஃபாவில் சென்று அமர்ந்தார். சந்துரு, இன்னைக்கு ப்ரோக்ரஸ் கார்டு கொடுத்தாங்களாமே, குரூப்ல மெசேஜ் வந்திருக்கு, எங்க கொண்டு வா என்றான் சேகர் செல்போனை பார்த்து கொண்டு. தனது தாத்தாவை ஒரு தரம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு உள்ளே சென்று ப்ரோக்ரஸ் கார்டை கொண்டு வந்து தனது தந்தையிடம் நீட்டினான். அந்த கார்டு தடதடவன் ஆடுவதை கவனித்தார் வரதன். அதை வாங்கி சற்று நேரம் உற்று பார்த்து சேகரின் முகம் கோபத்தால் சிவந்தது. என்னடா இது, என்ன என்று கத்தினான். ஏன்பா, என்னாச்சு என்று வரதன் சேகரை கேட்க, பாருங்கப்பா, மேக்ஸ்ல 45 தான் எடுத்திருக்கான், சயின்ஸ்ல 52, இந்த லட்சணத்துல மார்க் எடுத்தா எப்படி? அந்த ப்ரோக்ரஸ் கார்டை வாங்கி பார்த்த வரதன், மற்ற சப்ஜெக்ட்ல எல்லாம் நல்ல மார்க் தானே படுத்திருக்கான் என்றார். அப்பா, மற்றதெல்லாம் லாங்குவேஜும் சோசியலும் தான், அதுல மார்க் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. 10th அப்புறம் +1ல குரூப் எடுக்க மேக்ஸ் சயின்ஸ்ல தானே மார்க் பார்ப்பாங்க. அப்புறம் +2 முடிச்சு காலேஜ்ல சேரவும் கட் ஆஃப் மார்க் இந்த சப்ஜெக்ட்ல தானே பார்ப்பாங்க என்று கத்தினான் சேகர்.
சரிப்பா, அதெல்லாம் இன்னும் எங்கேயோ இருக்கு. இப்பதானே அவன் 6வது படிக்கிறான். அதுக்குள்ள நீ ஏன் 10th +2ன்னு போற? அப்பா, உங்களுக்கு தெரியாது. இப்ப வர்றதுதான் உங்களுக்கு பேசிக். இப்ப படிச்சாதான் அவங்க அந்த சமயத்துல நல்லா புரிஞ்சுக்கிட்டு படிக்க முடியும். ஏ பிளாக்ல இருக்கானே சந்திரன் சார் பையன், இவன் கிளாஸ் தான். அவன் மேக்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறான் தெரியுமா? 90 above. ஆனா அதே கிளாஸ்ல படிக்கிற இவன் அதுல பாதி கூட எடுக்கிறது இல்ல. இத்தனைக்கும் இவனுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் தனித்தனியா டியூஷன். அவனும் தானேங்க டியூஷன் போறான் என்று மெதுவாக கூறினாள் கனகா. அவளை முறைத்து பார்த்த சேகர், ஆமா, யார் இல்லைன்னு சொன்னது? ஆனா அவனுக்கு அவங்க அப்பா கட்டிய டியூஷன் ஃபீஸ் பிரயோஜனமா இருக்கு. அதுக்கு ஏத்தா போல அந்த பையன் மார்க் எடுக்கிறான். ஆனா உன் புள்ள அப்படியா? தண்டத்துக்கு அதுக்கு காசு தான் கரையுது. அந்த புள்ள எப்ப பாரு புக்கும் கையுமா இருக்கான். ஆனா உன் புள்ள எப்ப பாரு வரைகிறது அது இதுன்னு எல்லாம் உட்காந்து எதையாவது நோண்டிட்டு இருக்கிறான். அதனால என்னப்பா, அவனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல அவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணட்டுமே. அப்பா, நீங்க பேசாம இருங்கப்பா. சும்மா உட்காந்து அதுல பொம்மைகளை வரைச்சிட்டு இருந்தா நாளைக்கு அதுவா சோறு போடும். எனக்கு காலம் எங்கேயோ போகுது. எல்லாம் காம்படிஷன் ஆயிடுச்சு. பாயிண்ட்ல மார்க் செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்க. இப்ப இவன் மார்க் எடுக்காம வரைஞ்சிட்டு இருந்தா அப்புறம் நாம தான் காலேஜ் அலையணும், காசை கையில வச்சுக்கிட்டு என்று தனது தந்தையிடம் கூறிவிட்டு சந்துருவை முறைத்து பார்த்தார். ஏய், இதோ பாருடா, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்த அப்புறம் நான் உன்னை கொண்டு போய் ஹாஸ்டல்ல தான் விட போறேன், பாத்துக்க. அங்க உன்னை கொஞ்சம் அம்மா இருக்க மாட்டா, உன் கூட விளையாட தம்பி இருக்க மாட்டான். கேட்டதெல்லாம் வாங்கி தர அப்பா நான் இருக்க மாட்டேன். சைக்கிள்ல போக முடியாது, தாத்தா கூட உர சுத்த முடியாது. ஸ்கூலு விட்டா ஹாஸ்டலு, படிப்புன்னு தான் இருக்கணும். அங்கெல்லாம் உக்காந்து இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இருந்த முட்டியை பேத்துருவாங்க, பாத்துக்க. மார்க் எடுத்திருக்கான் பாரு, மார்க். இதுல ஐயா அடுத்த மாசம் பிறந்த நாளைக்கு புது ட்ரெஸ் வேற வேணுமா? தண்டம், ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லாத ஜென்மம். இப்படியே இருந்தா ரோடா பேப்பர் தான் பொறுக்கணும், பாத்துக்க. உன் கூட படிக்கிற அந்த பையனை பாரு, அவன் எதிர்க்க நிக்க கூட உனக்கு அருகதை இல்லடா. பாக்குறத பாரு என்று 1 மணி நேரம் வசைப்பாடி விட்டு எழுந்து ஆவேசமாக மாடிக்கு சென்றான் சேகர். கனகா கண்களை துடைத்தபடி கிச்சனுக்குள் சென்றாள். சந்துரு சோர்வோடு உள்ளே சென்று விட அவன் வாடிய முகத்தை பார்த்து வருத்தமடைந்த வரதன் அமைதியாக ஏதோ யோசனையோடு அமர்ந்திருந்தார். பிறகு மெல்லமாக எழுந்து சென்று சந்துருவின் அறையில் எட்டி பார்க்க அவன் அமைதியாக எழுதி கொண்டிருந்தான். அவன் அருகில் சென்ற வரதன், என்னப்பா, என்ன படிக்கிற என்று அவன் அருகில் அமர்ந்தார். மேக்ஸ் தாத்தா என்று நோட்டிலிருந்து முகத்தை திருப்பாமல் கூறினான். என்னப்பா, மேக்ஸ் கஷ்டமா இருக்கா என்றவன் முதுகை ஆசையாக தடவினார். இல்ல தாத்தா, மிஸ் சொல்லி கொடுக்கும்போது நல்லாதான் புரியுது. ஆனா வீட்டுல போடும்போது ஒண்ணுமே புரியல. சரி, டியூஷனுக்கு போறேல்ல, அங்க சார் கிட்ட கேட்க வேண்டியது தானே? எங்க தாத்தா, எங்க சார் எல்லாருக்கும் ஒன்னா உட்கார வச்சு ஒரு சம்மு சொல்லி கொடுத்துருவாரு. அடுத்தது நீங்களே ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வேற பசங்களுக்கு சொல்லி கொடுக்க போயிடுவாரு. நான் அதை யோசிச்சு போடுறதுக்குள்ள டைம் ஆகிடும். சில சமயம் ஏதோ ஒண்ணுன்னு அவர் போட்டது போலவே போட்டுடுவேன். அது சில சமயம் சரியா இருக்கும், சிலதெல்லாம் வேற மெத்தட்ல இருக்கும். அது புரியாது. அவர்கிட்ட கேட்டா ட்ரை பண்ணு, எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காதுன்னு எல்லாரும் எதிர்க்கவும் சொல்லுவாரு. எனக்கு அசிங்கமா இருக்கும். அதுதான் நான் பொறுமையா ட்ரை பண்ணி போட பார்ப்பேன். ஆனா அதுக்குள்ள டைம் ஆகிடுமா, எல்லாரும் கிளம்புகன்னு சொல்லிடுவாங்க. ஓ அப்படியா? ஆமாம் தாத்தா, எனக்கு அங்க டியூஷனே போக பிடிக்கல. எனக்கு கிட்ட இருந்து யாராவது சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் தாத்தா. சரி, உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா கிட்ட கேட்கலான்னா பயமா இருக்கு. அவர் எப்ப பாரு நீ தண்டம், நீ எதுக்கும் லாய்க்கு இல்லைன்னு சொல்றாரு. நானே வேலையில இருந்து டென்ஷனா வரேன், அதுக்கு தானே டியூஷன் வச்சிருக்கேன், இன்னும் ஏன் என் உயிரியே வாங்குற சொல்றாரு. சரி, அது கூட பரவாயில்ல தாத்தா. அவர் நீ எதுக்கும் லாய்க்கு இல்ல, இப்படியே இருந்தா நாளைக்கு நீ குப்பை தான் பொறுக்கணும், அப்ப நாங்க யாரும் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி பயம் கட்டுறாரு. இல்லைன்னா ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுடுவேன்னு சொல்றாரு தாத்தா. எனக்கு படிக்கும் போது அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டா ஒரு பயம் வந்துடுது. அதுக்கப்புறம் எதுவுமே மண்டியில ஏற மாட்டேங்குது தாத்தா. நான் என்ன செய்யறதுன்னே தெரியல தாத்தா என்று இவ்வளவு நேரம் அடக்கி வைத்திருந்த துக்கத்தை எல்லாம் ஓவென அழுது தீர்த்தான். சரிடா ராசா, அழக்கூடாது. இந்த பாரு, உங்க அப்பா உன் மேல இருக்கிற அக்கறையால தான் அப்படி சொல்றாரு. அது கோபத்துல சொல்ற வார்த்தை. அதுக்காக உன் அவரு தனியா ஹாஸ்டல்ல விட்டுருவாரா சொல்லு? நான் கூட உங்க அப்பாவை சின்ன வயசுல அப்படிதான் படிக்கலன்னா
உன்னை கொண்டு போய் மாமா வீட்டுல விட்டுடுவேன். அங்க உனக்கு ஒண்ணுமே வாங்கி தர மாட்டாங்க. அங்க நானு அம்மாலாம் இருக்க மாட்டோன்னு பயம் காட்டுவேன். அப்படியா தாத்தா என்று தனது தாத்தாவை நிமிர்ந்து பார்த்தான். ஆமா ராசா, இது போல எல்லா அம்மா அப்பாவும் பிள்ளைங்களை பயம் காட்ட சொல்றதுதான். ஆனா அப்படிலாம் யாரும் விட மாட்டாங்க. இந்த பாரு, நீ எதையுமே கஷ்டப்பட்டு படிக்காத. உன்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவு படி போதும். ஆனா அப்படி படிச்சா மார்க் வரமாட்டேங்குதே, அப்பா திட்டுறாரு என்று கவலையாக கேட்டான். இரு, நான் சொல்ல வந்ததை முழுசாவே கேட்கலையே. நான் உன்னை என்ன சொன்னேன்? உன்னால முடிஞ்ச அளவு படின்னு சொன்னீங்க. ஆ, அதை எப்படி படிக்கணும்னு சொன்னா? எப்படி தாத்தா? ஆ, அப்படி கேளு. கொஞ்ச நேரம் படிச்சாலும் அதை இன்ட்ரெஸ்டா படி. இப்ப நீ வரையும் போது உனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் தாத்தா என்று உற்சாகமாக கூறினான். ஆ, அது போல இதையும் படி. நல்ல கவனமா படி. எதுவுமே நமக்கு வராதுன்னு ஒண்ணும் இல்லை. நாமளா அது நமக்கு வராது, இது தெரியாதுன்னு நம்ம மனசை ஏமாத்தி வச்சுக்கிறோம். உனக்கு சைக்கிள் ஓட்ட யாரு கத்து கொடுத்தா? நீங்க தான். எத்தனை நாள் கத்து கொடுத்தேன்? 3 days தான் கத்து கொடுத்தீங்க. அப்புறம் நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஆ, ஏன் அப்படி பட்டுன்னு நீயே ஓட்டுன? அதுல உனக்கு ஆர்வம். அதனால அதுல இருந்து நீ விழுந்து வாரி அடிபட்டாலோ உனக்கு அது கஷ்டமா தெரியல. எப்படியாவது நம்ம சைக்கிளை ஓட்டணும், அப்பா கிட்ட சைக்கிளை கேட்டு வாங்கி அதுல நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க போல ஸ்கூலுக்கு போகணுன்ற ஆர்வம், அதுதானே? ஆமா தாத்தா. ஆ, அது போல இதுதான் நமக்கு மேற்கொண்டு பெரிய கிளாஸுக்கு போக வழி. இந்த சப்ஜெக்டை படிச்சாதான் நம்ம ஆசைப்பட்டது போல நமக்கு பிடிச்ச குரூப்பை எடுத்து படிக்க முடியும்னு நீ உன் மனசுல முதல்ல பதிய வைக்கணும். அப்புறம் அதுல கவனம் தானா வரும். உனக்கு மிஸ் போடும்போதே மேக்ஸ் புரியுதுன்னு சொல்ற, அப்புறம் எடுத்து பார்த்தா குழப்பமா இருக்குன்ற. அது ஏன் தெரியுமா? உனக்கு தனியா போட பயம். எங்க நம்ம அதை தப்பா போட்டுடுவோமோ, மிஸ் நம்மளை திட்டுவாங்களோன்னு பயம். அதனால நீ அதை ட்ரை பண்ணவே யோசிக்கிற. டியூஷன்ல அந்த சார் எல்லாரும் எதிர்க்கும் உன்னை அசிங்கப்படுத்துறாருன்னு உனக்கு பயம். அதனாலதான் நீ அங்கேயும் டவுட் கேட்காம நீயாவே பயத்துல ஏதேதோ போடுற. இதோ பாரு கண்ணா, எப்பவுமே எந்த செயலுமே ஒரே தடவையில சரியா வந்துடாது. உனக்கு பிடிச்ச பெயிண்டிங்ஸை கூட எடுத்தெடுப்பிலேயே சரியா வரைஞ்சிடுறியா சொல்லு? இல்ல தாத்தா. ஆ, அப்படி இருக்கும்போது மேக்ஸ் மட்டும் அப்படியே வரணும்னு என்ன இருக்கு? அடுத்த வாட்டி முயற்சி பண்ணு. அதை கொஞ்ச நேரம் நிதானமா பாரு. மிஸ் சொல்லி கொடுக்கும் போது உனக்கு என்னெல்லாம் அதுல புரிஞ்சுதோ அதை கவனத்துக்கு கொண்டு வா. அப்புறம் பாரு, உனக்கே அதுக்கான வழி தெரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் என்ன, ஆன்சர் தானா வந்துடும். அதுக்கு நான் என்ன செய்யணும் தாத்தா? முதல்ல இந்த பயத்தை விடு. யாருக்கும் எதுக்கும் பயப்படாத. யார் உன்னை நெகட்டிவா சொன்னாலும் அதை காதுல போட்டுக்காத. உன் மனசை நீ முதல்ல சந்தோஷமா வச்சுக்க. அப்பவே உன்னை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவ ஆரம்பிச்சிடும். அந்த நேர்மறையான எண்ணங்கள் நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அப்புறம் பாரு, நீ தான் டாப்பர். அப்படியே தாத்தா, என்னால இது முடியுமா? அப்ப நான் அப்பா சொல்றது போல தண்டை இல்லையா என்று ஆவலாக கேட்டான். இல்லடா கண்ணா, இறைவன் படைப்புல யாருமே தண்டை இல்லை. இறைவன் எல்லாரையும் ஒரு காரணத்துக்காக தான் படைச்சிருப்பாரு. நீ தண்டமா மக்கா இருந்தா உன்னால இவ்வளவு அழகா வரைய முடியுமா? உங்க கிளாஸ்ல எல்லாருமா வரையறாங்க சொல்லு? இல்ல தாத்தா, நான் தான் எங்க கிளாஸ்ல நல்லா வரைவேன். பாருங்க எத்தனை கப்பு வாங்கியிருக்கேன். ஆ, பின்ன நீ எப்படி தண்டாவ? சரி, படிப்பு எடுத்துக்கோ. மேக்ஸ் சயின்ஸை தவிர மற்ற சப்ஜெக்ட்லாம் நீ மார்க் எடுக்கலையா? ஆ, மற்ற 3 சப்ஜெக்ட்லயும் 80 above தாத்தா. பின்ன அந்த படிப்பு வரும்போது இது ஏன் உனக்கு வராது? அப்ப நானும் மேக்ஸ்லயும் சயின்ஸ்லயும் மார்க் எடுப்பேனா தாத்தா? கண்டிப்பா எடுப்ப. முதல்லலாம் நீ எடுத்தவன் தானே? ஆமா தாத்தா, 3rd 4thலலாம் நான் மேக்ஸ்ல 90க்கு மேல எடுப்பேன். ஆ, அப்புறம் என்ன, நான் சொல்றது போல ரிலாக்ஸா படி. அப்பதான் உனக்கும் அந்த பாடம் புரியும். அப்பதான் அதுல உனக்கு என்ன டவுட் இருக்குன்னு உன்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் நீ எந்த இடத்துல தப்பு பண்றன்னு உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். எப்பவுமே நம்மள நாமளே முதல்ல எக்ஸாம் பண்ணிக்கணும். அப்பதான் புதுசா ஒரு விஷயத்த நமக்குள்ள கொண்டு போக முடியும். சரியா? சரி தாத்தா, உங்ககிட்ட பேசிட்டு இருந்தாலே எனக்கு என்னவோ தைரியமா இருக்கு. நான் கண்டிப்பா நல்லா படிச்சிருவேன்னு தோணுது. என்னடா தோன்றது இருக்கு? நீ நல்லா படிக்கிறவன் தான். சரி, நீ போய் சாப்பிட்டு அமைதியா படுத்து தூங்கு. இல்ல தாத்தா, ஹோம்ஒர்க் இருக்கு.
பரவாயில்ல, நாளைக்கு சண்டே தானே, அப்ப ரிலாக்ஸா படிச்சுக்கலாம். இப்ப நீ ரொம்ப சோர்ந்திருக்கிற, இப்ப படிச்சாலும் ஒன்னும் மண்டியில ஏறாது. சரியா? ஓ, போய் சாப்பிட்டு படு என்றார். சரி தாத்தா, நீங்களும் என் கூடவே படுத்துக்கிறீங்களா என்று கெஞ்சும் பாவனையில் அவர் முகத்தை பார்த்தான். சரி கண்ணு என்றவன் தலையை ஆசையாக தடவினார் வரதன். அன்றிரவு தனது பேரன் அருகில் அமர்ந்து அவன் தலையை ஆசையாக அவர் கோதி கொண்டிருக்க சந்துரு நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் முகம் என்றும் இல்லாமல் இன்று ஏதோ நிம்மதியாக இருப்பது போல் அவருக்கு தெரிந்தது. மெதுவாக எழுந்து வெளியே சென்றார். கனகா ஆதவை அருகே போட்டுக்கொண்டு ஹாலிலேயே படுத்துக் கொண்டிருந்தாள். அவர்களை பார்த்துவிட்டு மாடிக்கு சென்றார். அங்கே சேகர் தலையில் கையை வைத்துக் கொண்டு சேரில் அமர்ந்தபடி வெறிக்க எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். என்னப்பா, தூக்கம் வரலையா என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் இருந்த மற்றொரு சேரில் அமர்ந்தார் வரதன். அப்பா வாங்கப்பா. என்னப்பா இந்நேரம் மாடியில என்று அவன் எழுந்து சரியாக அமர்ந்து கொள்ள, ஒன்னும் இல்லப்பா, நீ எப்படியும் தூங்காம தான் இருப்பன்னு யோசிச்சேன். அதுதான் அப்படியே உன்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்கப்பா, தம்பி எதனா வர சொல்லி போன் போட்டானா? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பின்ன என்னப்பா விஷயம்? எல்லாம் நம்ம சந்துருவை பத்தி தான்ப்பா பேச வந்தேன். அவன் முகம் டக்கென வாடியது. நானும் அவனை நினைச்சுதான்ப்பா ரொம்ப குழம்பிட்டு இருக்கிறேன். இந்த பையன் பெரிய கிளாஸ் வர வர சரியாவே படிக்கிறது இல்ல. அப்படி சொல்லாத சேகரு, அவன் நல்லா தான் படிக்கிறான். படிக்காத பையனா இருந்தா மற்ற 3 சப்ஜெக்ட்லயும் எப்படி 80க்கு மேல மார்க் வந்திருக்கும்? அதில் எடுத்து என்னப்பா பிரயோஜனம்? நான் அதுக்கு சொல்ல வரல சேகர். மற்ற சப்ஜெக்ட்ல மார்க் எடுக்கிறவனால இந்த 2 சப்ஜெக்ட்ல மார்க் எடுக்க முடியாதா? அதுதான்ப்பா எனக்கும் குழப்பமாவே இருக்கு. நானும் அவனை எப்படியோ மிரட்டி பார்த்துட்டேன், அடிச்சு பார்த்துட்டேன். ஆனா அவன் இருக்க இருக்க மோசமா தான் போறான். ஆமா, அப்படிதான் போவான். அதுக்கு நீதான் காரணம். என்னப்பா சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? நான் அவனுக்கு சாப்பாடு போடலையா? ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கலையா? இல்ல அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கலையா? தைரியம் கொடுக்கல. அப்பா? ஆமா சேகர், அவனை நீ நல்லா பயம் காட்டி வச்சிருக்கிற. அதுவும் அந்த 2 சப்ஜெக்ட்ல தான் நீ இனிமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும், அப்பதான் உன் ஃபியூச்சருக்கு நல்லதுன்னு சொல்லி சொல்லி அவன் அந்த சப்ஜெக்டை பார்த்தாலே பயப்படுறா போல செஞ்சுட்ட. அப்பா, நான் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அதுதானே உண்மை. ஆமாப்பா, நானும் அதை ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அதுதான் வாழ்க்கை, அதுல மார்க் எடுத்தாதான் நீ வாழ முடியும், இல்லைன்னா நீ தண்டம் குப்பை பொறுக்கணும், உன்னை ஹாஸ்டல்ல விட்டுடுவேன் அப்படி இப்படின்னு சொன்னா அவனுக்கு அது மேல இன்ட்ரெஸ்ட் வருமா, பயம் வருமா? சொல்லு. அப்பா, அது சொல்லுப்பா, இன்ட்ரெஸ்ட் வருமா பயம் வருமா என்று மீண்டும் கேட்டார். பயம் தாப்பா வரும். ஆனா நான் இதெல்லாம் தெரியும் சேகர், தெரியும். இதெல்லாம் நீ அவனுக்காக தான் செய்யற. ஆனா உன்னோட இந்த ஆவல், பதட்டம், உன் புள்ள மத்தவங்க போல நல்ல படிப்பு படிக்கணும் என்ற துடிப்புலாம் நீ கொண்டு போய் அவன் தலையில கொட்டுறதுதான் தப்பு. ஒரு செடியை வச்சா அதுக்கு முதல்ல தண்ணியை ஊத்தணும், புழுப்பூச்சி அடிக்காம அதை மருந்து போட்டு பார்த்துக்கணும், அதை தினமும் போய் நல்லா பார்த்துக்கணும், அதை பொறுமையா தன் போக்குல வளர விடணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். அப்புறமா அது கிட்ட இருந்து பூவோ காயோ கனியோ எதிர்பார்க்கணும். அதை விட்டுட்டு செடியை வச்ச 2வது நாளே அது ஏன் பூ பூக்கல காய் கொடுக்கலன்னு நோண்டிக்கிட்டே இருக்க கூடாது. அப்புறம் செடி பட்டு போயிடும். உன் புள்ள மனசும் அப்படிதான் பட்டு போயிருக்கு. அப்பா, என்ன சொல்றீங்க? சேகர், நீ ஒன்னு நல்லா யோசிச்சு பாரு. நீ 10th படிக்கும்போது ஆனுவல் எக்ஸாம் அப்ப உன்னால சோஷியல் எக்ஸாம் சரியா எழுத முடியாம போய் ஃபெயில் ஆகிட்ட. அப்புறம் அட்டெம்ப்ட் எழுதி தான் பாஸ் பண்ண. ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. ஆனா அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை. சரி, ஏதோ ஒண்ணு. நீ ஃபெயில் ஆனியா இல்லையா? ஆமாப்பா. அப்ப நான் உன்னை என்ன சொன்னேன் ஞாபகப்படுத்தி சொல்லு. சேகர் சற்று நேரம் யோசித்து பிறகு தடுமாறி கொண்டு மெதுவாக கூறினான். இப்ப என்னடா, ஒரு எக்ஸாம் தானே, பரவாயில்ல விடு. அடுத்த அட்டெம்ப்ட்ல எழுதி பாஸ் ஆகிட்டா போகுது. அதுக்காக வருத்தப்பட்டா என்ன ஆகிட போகுது? நீ நல்லா படிக்கிறோம் தானே, கண்டிப்பா நல்லா படிப்பன்னு சொன்னீங்க. இத்தனைக்கும் அன்னைக்கு உனக்கு ஃபீவர் வர காரணம் உனக்கு இருந்த பயம்தான். நம்மளால இவ்வளவு பெரிய ஆன்சர்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியுமான்னு உனக்கு நீயே சந்தேகப்பட்டுக்கிட்டதால வந்து ஜுரம் அது என்று சிரித்தார். ஆமாப்பா, ஆனா நீங்க அதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ தைரியம் கொடுத்து என்னை திரும்பவும் அந்த எக்ஸாம் எழுத வச்சிங்க.
நானும் அதுல நல்ல மார்க் எடுத்தேன். ஆ, ஆனா நீ இப்ப என்ன செய்யற? அது போல உன் பையனுக்கு தைரியம் கொடுக்கறியா? சொல்லு. நீ அன்னைக்கு உடஞ்சி போய் உக்காந்தப்ப நானும் இப்ப நீ உன் பிள்ளைகிட்ட நடந்துக்கிறது போல நடந்துகிட்டு நீ பேசுறது போல நானும் பேசியிருந்தா உன்னால திரும்பவும் அந்த எக்ஸாம் எழுதிருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுப்பா. ஃபெயில் ஆகிட்டமேன்னு கில்ட்டியா தான் இருந்திருப்பேன். அப்ப நீ மட்டும் ஏன்பா அந்த குழந்தைய புரிஞ்சுக்காம நடந்துக்கிற? நீ உன் புள்ள மேல வச்சிட்டு இருக்கிறது பாசம்தான். அது நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த பாசத்தால தான் நீ இவ்வளவு பதட்டப்படுற. ஆனா அது நம்ம பிள்ளைங்களுக்கு கழுத்து நெரிக்க கூடாது. முதல்ல அவனுக்கு தைரியத்தை கொடு. உன்னால முடியும் என்ற தன்னம்பிக்கையை கொடு. அதுக்கும் மேல உனக்கு நான் இருக்கிறேன் என்ற உன் தோளை கொடு. அதுக்கப்புறம் பாரு, உன் பிள்ளையோட மாற்றத்தை நீயே ஆச்சரியப்படுவ. அப்பா, நான் இதோ பாரு சேகர், இப்படிலாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட நாம பேசினா அவங்க அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு கெட்டு போயிடுவாங்கன்னு நினைக்காத. இங்கதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. பிள்ளைங்க கெட்ட வழியில போகும்போதுதான் நம்ம கண்டிக்கணும். அது கூட எடுத்தெடுப்பிலேயே கண்டிக்க கூடாது. முதல்ல சொல்லணும், அப்புறம் கண்டிக்கணும். அப்பவும் கேட்கலன்னா தண்டிக்கணும். ஆனா இப்போ உள்ள பசங்கள்லாம் அப்படி இல்லப்பா. நல்ல நாலேஜா தான் இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட எதிர்பார்க்கறதெல்லாம் அவங்கள நீங்க நம்பணும் என்றதுதான். இப்போ போய் அவங்கள கண்டிக்கிறதெல்லாம் தேவையே இல்லை. அவங்கள அன்போட அழகா கொண்டு போனாலே போதும். நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம சந்துருக்கு படிப்புலாம் வராம இல்லை, அவனுக்கு பயம்தான் அதிகமா இருக்கு. நீ அப்படி அவனை ஆக்கி வச்சிருக்கிற. அதனால தான் அவன் அந்த மேக்ஸையும் சயின்ஸையும் பார்த்தாலே பயப்படுறான். அதுவும் இந்த 2 வருஷம் தானே நீ அவனை இப்படி பயம் காட்டிட்டு இருக்கிற. அப்பா, அது வர வர பெரிய கிளாஸ் வரானே, அதுக்காக. ஆ, அதுதான் தப்பு. அவனை நீ எல்கேஜில எப்படி வச்சிட்டு இருந்தியோ அதே போல ஃப்ரீயா வச்சுக்கிட்டு. அப்ப நீ அவனுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்தியோ அதே போல கொடு. அவன் கிட்ட உக்காந்து ஆசையா பேசு, ஆதரவா இரு, அவனை நம்பு, அவனையும் உன்னை நம்ப வை. நான் இருக்கிறேன் உனக்குன்னு அந்த ஒத்த வார்த்தைய சொல்லு. அதுக்கப்புறம் பாரு, நீ சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு மனசுல உரமா பதியும். அதை விட்டு இப்படி அவனை பயம் காட்டிட்டு இருந்த, நீ சொல்றத அவன் மனசுல ஏறாது, அவன் படிக்கிறதா அவன் புத்தியில பதியாது. இருக்க இருக்க இன்னும் தான் மோசமா போவான். தொட்டியில நாம வச்சு வளர்க்கிற செடிங்களை விட காட்டுக்குள்ள தன்னிச்சையா வளர்ற செடிங்க தான் நல்ல ஆரோக்கியமா வளரும் சேகர் என்று கூறிவிட்டு எழுந்து சென்றார் வரதன். சேகர் அமைதியாக சேரில் சாய்ந்தான். மறுநாள் காலை சேகர் எங்கோ வெளியே சென்று விட அவன் வருவதற்குள் சந்துரு எழுந்து குளித்து முடித்துவிட்டு சாப்பிட்டு விட்டு படித்துக் கொண்டிருந்தான். சேகர் கையில் சிறிய பார்சலோடு உள்ளே வர கனகாவிடம் சந்துரு எங்கே என்று கேட்டான். உள்ள படிச்சிட்டு இருக்காங்க என்றாள் கனகா. சரி, குழந்தை சாப்பிட்டானா? ஆ, சாப்பிட்டாங்க. சின்னவன் அவன் மாமா கூட தோட்டத்தில் விளையாடிட்டு இருக்கான். சரி, நான் போய் சந்துருவை பார்க்கிறேன் என்று தனது மகனின் அறைக்கு சென்றான். பேனாவை வைத்து தலையில் வேகமாக சுரிந்து கொண்டே மேக்ஸ் நோட்டை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த சந்துரு ஏதோ சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான். சேகர் உள்ளே வருவதை பார்த்ததும் தலையில் இருந்து கையெடுத்து விட்டு அப்பா என்று மெதுவாக எழுந்து கொண்டான். உட்காரு செல்லம், என்ன படிக்கிற? மேக்ஸா என்று கேட்டுக்கொண்டு அவன் அருகில் வந்து அமர்ந்து அவன் தோள்களை பிடித்து கொண்டான். ஆமாப்பா, மேக்ஸ் தான் போட்டுட்டு இருக்கிறேன். ஓ அப்படியா? என்னப்பா, எதனா கஷ்டமா இருக்கா? ஆ, இல்லப்பா, ஈஸியா தான் இருக்கு, நான் போட்டுடுவேன்ப்பா என்று பதட்டமாக கூறினான். பரவாயில்ல சந்துரு, உனக்கு புரியலன்னா சொல்லு, இனிமே நானே உன்கிட்ட இருந்து சொல்லி கொடுக்குறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா டியூஷன் கூட போக வேண்டாம். அப்படியாப்பா என்று அவன் ஆவலாக கேட்க, ஆமாண்டா செல்லம். சரி, இன்னைக்கு சண்டே தானே, நீ ஃப்ரீயா இரு, அப்புறம் நானே உனக்கு ஈவினிங்கா சொல்லி கொடுக்குறேன். முதல்ல இந்தா இத புடி என்று கையில் இருந்த பார்சலை அவனுக்கு கொடுத்தான். என்னப்பா இது என்றவன் ஆவலாக அதை வாங்கி பார்க்க, பிரிச்சு பாருடா என்றவன் தலைமுடியை கோதினான். சந்துரு கடகடவன அதை பிரிக்க அதில் வரைவதற்கு தேவையான பெயிண்டிங்ஸ், பேப்பர், பிரஷ் என செட்டாக இருந்தது. அதை பார்த்த அவன் முகம் சந்தோஷத்தில் மலர, அப்பா இதெல்லாம் உனக்கு தான், வச்சுக்க. நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டுட்டு இருக்கன்னு அம்மா சொன்னாங்க, அதுதான் வாங்கிட்டு வந்தேன். நீ உனக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வரைஞ்சுக்க. நீ வரைஞ்சதெல்லாம் அங்க இங்கன்னு போட்டு வைக்காம இதோ இந்த ஃபைல்ல பத்திரமா வை. அதுக்குதான் இதை வாங்கி வந்தேன் என்றான். அப்பா ரொம்ப தேங்க்ஸ்பா என்று அவனை அணைத்து கொண்டான் சந்துரு. அப்பா, நான் ஆசைப்பட்டத நீங்க வாங்கிட்டு வந்தது போல
நானும் நீங்க ஆசைப்பட்டது போல நல்லா படிக்கிறேன்ப்பா என்றான். ஹே, என்னடா இப்ப மட்டும் என்ன, நீ நல்லா படிக்கலையா? எல்லாத்துலயும் 80 above எடுத்து தானே இருக்க. அது என்ன சாதாரணமா? அது இல்லப்பா, மேக்ஸ்லயும். அட, அதை விட்டுடா. 45 52 கூட நல்ல மார்க்கு தான். இப்ப என்ன, இனிமே அதுலயும் நீ நல்ல மார்க் எடுப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்பா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன், அப்புறம் பாரு நீ எப்படி மார்க் எடுக்கிறன்னு என்றவனை வாரி அணைத்து கொண்டு, சரி சரி, நீ போய் தாத்தா தம்பி கூட விளையாடு, நல்லா ரிலாக்ஸாரு. அப்புறம் அம்மா இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சிருக்காங்க, அதை சாப்பிடு, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. அப்புறமா சாயங்காலம் காஃபி குடிச்சிட்டு வா, நம்ம படிக்கலாம், சரியா என்றான். சரிப்பா என்றவன் கன்னத்தில் முத்தம் கொடுத்து விட்டு, தாத்தா ஆதவ், நானும் விளையாட வரேன் என்று கத்தி கொண்டே ஓடினான். அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே உள்ளே வந்த கனகாவை பார்த்து சிரித்தான் சேகர். அன்றிலிருந்து சந்துரு பள்ளியிலிருந்து வந்ததும் முகத்தை அலம்பி உடைகளை மாற்றிக்கொண்டு தனது தாத்தாவோடும் தம்பியோடும் சிறிது நேரம் விளையாடிவிட்டு அவனாகவே வந்து ஹோம்ஒர்க் செய்வதும் படிப்பதும் என இருக்க, சேகர் ஆபீஸ்ல இருந்து வந்து அவனுடன் அமர்ந்து அவனுக்கு அன்போடு பாடம் சொல்லி கொடுப்பான். இதனால் தனது தந்தையின் மீது இருந்த பயம் குறைந்து பாசம் அதிகமாக சந்திரவும் தனது தந்தை கற்றுக் கொடுப்பதை கவனமாக படித்து புரிந்து கொண்டான். அவன் படித்து முடித்து களைப்படைந்தால் சேகர் அவனை தொந்தரவு செய்யாமல் சாப்பிட்டு விட்டு தூங்கும்படி கூற, தனது தந்தை தன் மீது வைத்துக் கொண்டிருக்கும் நம்பிக்கையை காப்பாற்ற சந்துருவே ஆர்வத்தோடு படிக்க ஆரம்பித்தான். இதை பார்த்து கனகாவும் வரதனும் சந்தோஷமடைய அன்று ஆஃப் இயர்லி எக்ஸாம் ரேங்க் கார்டு வந்தது. சந்துரு தயங்கி கொண்டே தனது தந்தையிடம் அதை கொடுக்க, என்னப்பா ஏன் பயப்படுற, குடு, நீ என்ன மார்க் எடுத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை, கம்மியா இருந்தா அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம், பயப்படாத என்று சிரித்த முகத்துடன் அதை வாங்கி பார்த்த சேகரின் முகம் மலர்ந்தது. இதை பார்த்து கனகாவும் வரதனும் ஒன்றும் புரியாமல் அவர்களை பார்த்து கொண்டிருந்தனர். வாவ், சூப்பர், தமிழ்ல 90, இங்கிலீஷ்ல 95, மேக்ஸ்ல 62, சயின்ஸ்ல 70, சோசியல்ல 94, சூப்பர்டா என்று பேனாவை எடுத்து மகிழ்ச்சியாக கையெழுத்து போட்டான். அப்பா, மேக்ஸ்ல 62 தான் எடுத்திருக்கேன் என்று சந்திர பயந்து கொண்டே கூற, பரவாயில்லடா, போன வாட்டி எவ்வளவு எடுத்த? 45. இந்த வாட்டி 62. எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட், சயின்ஸ்லயும் தான். இனிமே போக போக இது ஏறிக்கிட்டு தான் இருக்கும் பாரு. சரி சரி, வா, இதை செலிப்ரேட் பண்ண நம்ம இன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் என்று எழுந்து கொண்டான் சேகர். அப்பா, நானும் என்று ஆதவ் ஓடி வர, வாடா, உனக்கு இல்லாமலா என்று அன்போடு தனது இரு பிள்ளைகளையும் அணைத்தபடி அழைத்து செல்லும் சேகரை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்த கனகா திரும்பி தனது மாமனாரை பார்க்க அவர் முகத்தில் சிரிப்பு தவழ்ந்தது. கீழே அவர்கள் வண்டி எடுத்து கொண்டிருக்க ஏ பிளாக் சந்திரனும் அவரது வண்டி எடுத்து கொண்டிருந்தார். ஏ சந்துரு, என்னப்பா இன்னைக்கு ரேங்க் கார்டு கொடுத்தாங்களாமே, என்ன மார்க்கு? மேக்ஸ்ல எப்பவும் போல கம்மி தானா? உங்க அப்பா அடிச்சாரா என்று சிரித்து கொண்டே கேட்டார். நோனோ, என் பையன் 62 எடுத்திருக்கான், அதுக்காக தான் நாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு இருக்கோம் என்றான் சேகர் உற்சாகமாக. என்ன சேகர், என் பையன் 97, நானே அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கல. அது உங்க பிரச்சனை, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அட என்ன சேகர், பசங்க இவ்வளவு கம்மியா மார்க் எடுத்திருக்காங்க, நீங்க கண்டிக்காம அதை என்கரேஜ் பண்ணா என்ன அர்த்தம்? என் பையன் கம்மியா மார்க் எடுத்தத நான் என்கரேஜ் பண்ணல, முன்ன விட இப்ப இம்ப்ரூவ் ஆகியிருக்கான், அதுதான் செலிப்ரேட் பண்ணி அவனை என்கரேஜ் பண்றேன். என்ன இம்ப்ரூவ்மெண்ட்? 45ல இருந்து 62 எடுத்திருக்கான், இது ஒரு இம்ப்ரூவ்மெண்டா? ஆமா, அவன் 62 இல்ல 46 எடுத்திருந்தாலும் நான் இதை கொண்டாடி தான் இருப்பேன். அப்ப 40 எடுத்திருந்தா? இதற்குள் வண்டியில் தனது பிள்ளைகளை அமர வைத்துக் கொண்ட சேகர், உன்னால அடுத்த வட்டி இதை விட அதிகமா எடுக்க முடியும்னு ஊக்கப்படுத்தியிருப்பேன். ஏன்னா என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவன் கண்டிப்பா நல்லா வருவான் என்று சந்தோஷமாக கூறிவிட்டு வண்டியை ஸ்டார்ட் செய்து புறப்பட்டான். சந்திரன் அவர்களை பார்த்து கொண்டிருக்க தனது தந்தையின் பின்னால் அமர்ந்திருந்த சந்துரு அவனை ஒரு தரம் திரும்பி பார்த்துவிட்டு தனது தந்தையை அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் அவன் தனது தந்தையின் மீது வைத்திருந்த அன்போடு சேர்ந்து ஆதரவும் நம்பிக்கையும் தெரிந்தது. இத்துடன் ஒரு வார்த்தை கதை முற்றம். உங்களுக்காக எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.